श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शिवाय 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 हर हर नमः पार्वती पतये। शिवरात्रि शिव प्लस रात्रि शिवरात्रि அது சிவனுடைய நைட் சிவனுடைய ராத்திரியா இல்லைன்னா என்னது ரெண்டு மூணு விஷயங்கள் சிந்தனை செய்வோம். ராத்திரியானா இருட்டாக இருக்கும். இருட்டாக இருக்கும்போதோ அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். தூங்கினதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாத அந்த நிலை இருட்டான ராத்திரி அது என்ன குறிக்கிறதுன்னா அஜ்ஞானத்தின்னு குறிக்கிறது. அஜ்ஞானம் ஸ்வரூப அஜ்ஞானம் சத்தியத்துடைய அஜ்ஞானம். சிவன் சொன்னால் சத்தியம் சுந்தரம். அதனால்தான் சத்தியம் சிவம் சத்தியம் சுந்தரம் சிவம் அப்படி சொல்லணும். சிவம்னா நிறைய வாட்டி நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கோம். மங்களம் சுபம் பிரம்மம் பரமாத்மா ஆத்மா எல்லாமே அந்த சிவம் வேர்டு அதில் இருக்கு. இப்போ ராத்திரிக்கு சிவக்கு என்ன சம்பந்தம்னா அந்த மங்களகரமான சுபமான பரபிரம்மமான சத்தியத்தில் அஜ்ஞானம் இல்லை, இருட்டு இல்லை. அதனால உனக்குள்ள கூட உன்ன ஸ்வரூபத்தில் அஜ்ஞானம் என்பது இல்லை.
ஸ்வரூபம்னு சொன்னாவே, ஆத்மான்னு சொன்னாவே சத்தியம், ஞானம், அனந்தம். ஞானஸ்வரூபம் அது. அங்கெங்கே இருட்டி இருக்கும். அப்போ எத்தனோ காலமாக நம்ம புராணங்களுக்குள்ளேயும் பல சாஸ்திரங்களுக்குள்ளேயும் வேதத்திலையும் இந்த சிவ அనే அந்த தத்துவத்தினை, இந்த தத்துவம்னு சொல்லணும், நமக்கு பல வகையாக நாமம் கொடுத்து ரூபம் கொடுத்துட்டு வழிபடுற விதானம் கொடுத்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்த ஒரு வழிபாடு பழக்கம்தான் இந்த சிவராத்திரி அనే ஒரு முக்கியமான பர்வதினம். விரதம் இருக்க வேண்டிய, தூங்காமை நைட்டு இருக்கிற, உபவாசம் செய்கிறவங்களை செய்கிற அந்த மாதிரி ஒரு நாள். முக்கியமாக இது வந்து செல்ஃப் டிசிப்ளினுக்காக செய்கிற தபஸ். அது தபஸ் எதுக்கு, விரதம் எதுக்கு? அந்த சிவம் தான் நானுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எல்லாத்துடைய கருத்து முக்கியமாக எங்கே முடிகிறது அப்படின்னு சொன்னால், பல வருடங்கள் பல ஜன்மங்கள் இப்படி வந்து இந்த சிவராத்திரி அనే ஒரு சுப தினம் வச்சு அந்த அந்த நாள் குறிப்பாக வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த ராத்திரியெல்லாம் நீ வந்து தூங்காமல் இருந்து பகவானுக்காகவே இருந்து, பகவான் நாமமே சொல்லிட்டு இருந்து, டிவியில் சினிமா எல்லாம் பார்க்காம இருந்து, யாரு கூட எதுவுமே பேசாமல் இருந்து, எதுவுமே ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் வருதுனால சாப்பிடாது, பகல் வேணும்னா சாப்பிட்டு முடிச்சுக்கோ, ஆனால் முழுச மௌனமாயிரு, ஜபத்தோடு இரு, சிவச்சிந்தனையில் இரு அனி. அப்படி அந்த ராத்திரி எது பொதுவாக நமக்கு தூங்காமல் இருக்க முடியாதோ அந்த நேரத்தினை கட்டாயப்படுத்திட்டு நீ முடிச்சிருக்கணும்னு சொன்னார். அதில் அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு நாளைக்கு உன்னோட ஸ்வரூபத்துக்கு ஏந்திரிச்சு முடிச்சுக்கணும், ஞானத்துக்கு ஏந்திக்கணும். முடிச்சுக்கிறதுன்னு சொன்ன என்ன, தூக்கத்தில் வந்து முடிச்சுக்கிறது இல்லை, தூங்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு நாள் அப்படிப்பட்ட விரதம் செய்யும்போது ஏதோ ஒரு நாளைக்கு உனக்கு எங்கோ யாரோ ஒரு குரு வந்து இந்த இதோடைய கருத்தெல்லாம் சொல்லி தருவார். அதுக்கப்புறம் அந்த சிவன் நானு சொல்லி நான் எப்பவுமே ஞானஸ்வரூபமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரமணாலயத்துக்கு போய் சத்தர்ஷனம் கேட்பேன். அதனால் சத்தர்ஷனம் கேட்கறதுக்கு வந்துட்டோம், நம்ம ஞானத்துக்கு ஏந்துக்கிட்டோம், முடிச்சுக்கிட்டோம். அதனால் இப்போ இன்னும் நமக்கு சிவராத்திரி அந்த கருத்துக்கு அந்த நாளுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம எல்லா நாளும் சிவராத்திரி தான். நமக்கு இந்த லெவலில் புரிஞ்சுக்கணும்னா வேதாந்தம் சத்தர்ஷனம் கேட்குற உங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு தான் நான் இப்படி சொல்ல முடியும். இந்த கருத்தை நீங்கள் எசிமுலேட் பண்ணிக்கணும் தவிர உலகம் அப்படி பண்ணுறாங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படி போகிறாங்களே இப்படி போகிறாங்களே மனசுன்னு வெளியில் விடாம இருக்கணும். சிவன்லேயே இருக்கணும், ஆத்மலேயே இருக்கணும். அப்போது அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி, ஒரு சாதனை. அதுக்கு மிஞ்சி அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த பிரமையும் பட வேண்டாம். பல கதைகளும் பல புராணங்களுக்குள்ள இதோடைய மகாத்மியம் என்னென்னமோ சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நைட்டு தூங்காமல் இருந்தால் போதும் மோட்சம் கிடைக்குமென்னா எப்படி என்ன நம்புறது? இப்படி நம்புறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்சம் என்னன்னு புரியல. சிவபதம் அடையிறன்ற எங்கே இருக்கு சிவபதம்? அதையும் தெரியல. அதையும் சொல்லி அது நம்பிக்கிட்டு இது பண்ணிட்டா போதும். சரி, வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்புறம் சிவராத்திரி முடிஞ்சு போச்சு. எத்தனை சிவராத்திரி முடிஞ்சு போச்சு இப்போ வரைக்கும்? வாழ்க்கையில் எங்கே இருக்கிறோம்? அஜ்ஞானத்தின் வெளியே வந்துட்டோமா? சாஸ்திர சிரவணம் பண்ணாமே, வேதாந்த சிரவணம் குருமுகதா பண்ணாமே ஒரு மனுஷனுக்கு ஞானோதயம் ஆகிறதுனேதே அசம்பவம்.
அதனால இன்னைக்கு சிவராத்திரினால நம்ம இங்கே சத்சங்கத்துக்கு கூடியிருக்கிறதுனால இந்த சத்சங்கம் மிஞ்சி மற்றொரு தபஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். போதும், இதுக்கு மேலே சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னா ரமணரே சொல்லுவார், இதுதான்ப்பா, இதுதான் செய்ய வேண்டியது, இதுதான் நினச்சிக்க வேண்டியது, இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது, அடைய வேண்டியது அப்படின்னு. அதனால் சிவனுடைய அந்த பரம்பொருள் ஏதாவது ஆகட்டும், பரிபூர்ணமான அனுகிரகம் நம்ம மேலே வர்ஷிச்சிட்ருக்க, இதில் ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம கான்ஃபிடென்ட்டாக என்ன, முழு நம்பிக்கை. முடி நம்பிக்கை என்னன்னா, இனிமே எந்த விஷயத்திலும் மனசு போய் ஓடி நுழையிறதில்லை, எக்ஸெப்ட் த ட்ரூத். சத்தியம் தவிர இன்னைக்கு 10 சிவனுடைய பாடல் கேட்டதுனால ஒன்றும் வராது, கேட்காதுங்கோ. மனசு டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆகும். 10 கேட்குங்க, 10 படித்தா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஏகம் ஒன்றுலோ தான் ருச்சி இருக்கணும். இது பகவான் ரமணருடைய கருத்து தான். ஒன்றுலோ தான் ருச்சியம்மா, எங்களுக்கு என்ன பண்ணுறது? பலதில் ருச்சி லௌகிகர்களுக்கு. அந்த ஒன்றுலோ ருச்சின்னு வச்சுக்கிறது అనేది அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு குருன்னு ஆசிரியக்கணும். அந்த குரு மேலே தான் ருச்சி இருக்கணும், குரு சொல்கிற கருத்து மேலே தான் ருச்சி இருக்கணும், குருவுக்கு சேவை பண்ணணும், குரு தான் நமக்கு ரோல் மாடல் அங்கே இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இல்லைன்னா இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு வசதிகள், மீடியா, இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக. இன்றைக்கி உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, நான் யாருக்கு எதுவுமே ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா குரு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பஜன் அனுப்புவார். அது அது உங்களுக்காக மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் லோயர் லெவலில் அதமதிகாரிகள் இருக்கிற எத்தனை பேர் யாரோ கேட்குறாங்க தூரத்தில் இருந்து, அவங்களுக்காக. அது தவிர அந்த சத்சங்கம் தவிர வேறு நான் எதுவுமே யாரஞ்சான்னு பார்க்க மாட்டேன், யாருக்கு அனுப்ப மாட்டேன். இந்த ஒரு இது சின்னது இல்லை, ரொம்ப பெரிய காரியம். இது பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சாதிச்ச போல்றா. ட்ரை இட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ஐ நோ. எத்தனை பேர் பாஸ் ஆகிடுவீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னா ஓன்லி இதான், செலக்ட் இட், ஃபார்வர்ட் இட், டூ இட். எதுக்கு யாருக்கு ஒன்று அனுப்ப வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எது புரிஞ்சுக்கிட்டு, எது விரும்பி, எதில் நீங்கள் அப்படி ஏகாக்கிரமாக இருக்கீங்களோ அந்த விஷயம், அந்த குருடைய சொல், அது வேணுமன்னா நீங்கள் அதையும் உண்மையாக இது பிரயோஜனப்படும், இது யாருக்கோ அனுப்பிச்சா கேட்பாங்கன்னா அனுப்புங்க. அது ஒரு சும்மா பழக்கமாக வச்சுக்கிட்டு பண்ண வேண்டாம். சரி, சத்தர்ஷனத்துக்கு வருவோம். கடந்த சத்சங்கத்தில் 38வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். சோஹம் விசாரோ வபுராத்மபாவே சாஹாயகாரி பரமார்கணஸ்ய ஸ்வாத்மைக்ய சித்தௌ ச புனர்நிர்ரர்த்தோ யதா நரத்வ பிரமிதிர்நரஸ்ய.
நான் சொன்ன கருத்தெல்லாம் கூட இதுலேயே இருக்கு. இப்போ இவ்வளோ கொஞ்சம் நேரம் பேசினது இந்த సోహం విచారం అనేది సోహం సహ అహం అనే இந்த మంత్రం విచారణ వేదాంతలో வேறு ஏதேதோ மந்திரம் முதல்ல ஜப்பம் பண்ணியிருக்கலாம், நமக்கு இஷ்ட தேவத்தை இருந்திருக்கலாம், அதெல்லாம் அப்படி விட்டுட்டு இப்போ வேதாந்த சிரவணத்துக்கு வரும்போது இது கொஞ்சம் புரியும் போது விசாரணை நான் அவர் தான், அவரே தான் நான். மகா வாக்கியம் தான். மகா வாக்கியத்தின்னு கொஞ்சம் இப்படி மாற்றி சொல்லியிருக்கேன். நான் சத்தியம் தவிர இன்னொன்னாவா இருக்க முடியாது அப்படின்னு கன்ஃபார்மாக எனக்கு புரிஞ்சு நான் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும்னா அப்போ அதுக்கு இந்த சோகம் விசாரம். Who am I? I am that. Aham Brahmasmi. பட் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜப்பம் போல் பண்ண பார்த்தாரு. இந்த சஹான்னு சொன்ன மகா வாக்கியத்தில் என்னதான் அதுக்கு விவரணம் கொடுத்திருக்காரு குரு உபனிஷத்தின் ஆதாரமாக வச்சுக்கிட்டு. அகமன்னு சொன்னால் அதுக்கு என்ன லட்சார்த்தம் விவரணம் கொடுத்திருக்காரு. அதெல்லாத்தையும் மனநம் சிந்தனையில் இருக்கிறது. ஆனால் ரமணர் இந்த ஸ்லோகத்தில் அது கூட எவ்வளோ நாளைக்கு பண்ணணும்? லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கணுமா? வேண்டாம். சரீரம் இன்னும் நானே பாவனை இருக்கிற வரைக்கும் அப்பப்போ தோணுறதே, பாடி ஐடென்டிஃபிகேஷன் இன்னும் பிரபலமாக இருக்குது, அப்பப்போ கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதே, அது இருக்கிற வரைக்கும் விசார வபுர் ஆத்ம பாவே, சரீரம் ஆத்மா நானே பாவனை இருக்கிற வரைக்கும் இது சகாயக்காரியாக இருக்கும். பாருங்க, ஜஸ்ட் ஹெல்ப்ஃபுல். சிவராத்திரி என்னமோ பண்ணோம், எத்தனோ வருஷமா எங்கெங்கோ போயிட்டோம், என்னென்னோ கோயிலுக்கு போயிட்டோம், எல்லாம் ஆயிடுத்து. இப்போ என்னோட அட்டென்ஷன் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? உண்மையான சிவன் மேலே இருக்கணுமா, வெளியில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்து மேலே இருக்கணுமா? வெளியில் உனக்கு எதுவுமே இல்லை, நீ பண்ண வேண்டியது செய்ய வேண்டியது வெளியில் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது பண்ணணும், செய்யணும், சாதிக்கணும்னா அந்தராத்மா ஆத்ம விசாரணையில் தான் இருக்கு. உனக்கு எல்லாமே கிடைச்சிடுவாங்க, பூர்ணமாயிடுவேன். அதனால் இது அந்த ஒன்று நீ பரபிரம்மஸ்வரூபமனி உணர வரைக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சகாயக்காரியாக இருக்கும். அதனால தான் ஏன் அடிக்கடிக்கு நான் நிறைய வேறு எதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காதுங்கோ, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அப்பப்போ நான் எதுவும் சொல்லுவேன். ஏதாவது நிறைய விஷயங்கள் பாராயணம் பண்ணுறதோ, நிறைய இடத்துல போகிறதோ, நிறைய சுவாமியை கும்பிட்றதோ, இது பண்ணுறதோ போதும், உனக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் இது எல்லாருக்கும் புரியாது, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களே எனக்கு தெரியாது. ஆனால் குரு இது சொல்லி தான் ஆகணும். சதர்ஷனம் என்ன, நான் வேறு சந்தர்ப்பத்திலும் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே இல்லையா, இவங்க புதுசாக வராங்களா, இப்போ தான் வந்தாங்க, இப்படியே வெயிட் பண்ணிவிட்டு காலம் தள்ளுறது எதுக்கு? ஏன் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் எதுக்கு? அதனால தான் இங்கே பகவானுடைய டீச்சிங் அவ்வளோ ஸ்ட்ரெயிட். பட் இதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டு எங்களுக்கு வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் என்னன்னா ஓகே, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், யூ ஆர் த லூசர். பட் இதோட அருமை பெருமை, இதில் இருக்கிற மாதுரியம் என்னாவது சொல்லுங்க. இது ஒரு வாட்டி நமக்கு பிடிச்சினதுக்கப்புறம் திரும்பி பலத்தில் மனசு போகலாமா, வேணுமா? பரமாத்மனஸ்ய வரைக்கும் சகாயக்காரி. அதுக்கப்புறம் ஸ்வாத்மா ஐக்கிய சித்தம், ஆத்மா பரமாத்மா சிவா அகம் சிவோகம், இது ரெண்டு கிடையாது, ஒன்று தான். ஐக்கியம் சித்தமானதுக்கப்புறம் இந்த ஐக்கியம் சித்தமாகுதுன்னு கூட ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே போக மாட்டேங்க, ஒன்றும் ஆகாது.
இப்படியே இருப்பீங்க. ஆனால் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு, மாற்றம் நடந்து போச்சு, புரிஞ்சு. அது மனசுக்கு புத்தி கூட புரியாதது நான் என்ன நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அது பேர் சித்தி. 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி சித்தி பற்றி பேசிட்டா இருக்கு இல்லையா? எல்லா சித்திகள், இதுக்கு மேலே சித்தி ஒன்று கிடையாது. அதனால் எந்த சித்தரை பற்றி எந்த கதை சொல்லி என்ன சொன்னால் கூட நம்ம ரொம்ப ஏமாந்து போகக்கூடாது. பிரமை. சரி, அந்த சித்தர்னு பற்றி சொன்னால் அவ்வளோ உனக்கு ஒரு ஆன்னு தோணிச்சு இல்லையா? நீ சித்தர் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணி தான் ஆகணும். சர்வத்திനും தியாகம் பண்ணணும், தபஸ் பண்ணணும். நம்ம காஃபியை விட முடியல, அப்புறம் என்ன சார் சர்வம் தியாகம் பண்ணி தபஸ் பண்ணுறது? நீங்கள் ஏதோ கதை போல சொல்லுங்க. கதை இல்லை இது. தட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, டு யூ மீன் ரியல் பிஸ்னஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி? அப்படின்னு கேட்போம் அப்பப்போ. அவங்களுக்கு இந்த உபதேசம் அப்புறம் சித்தம் நான் புனக அதுக்கப்புறம் அது பிரயோஜனம் கிடையாது. எது நான் சோகம் எதுக்கு சொல்லணும்? அதுக்கு என்ன பகவான் உதாரணம் கொடுத்தாரு? நான் மனுஷன் நான் நானுதான் தினந்தோறும் ஞாபகம் வச்சுக்கணுமா? டிக்ளேர் பண்ணணுமா? எல்லாருக்கும் சொல்லணுமா? நான் தானே சார், நான் மனுஷன் தான், ஐம் ஏ மேன் சொல்லணுமா? தேவையில்லை. அதே போல தான். ஏன் அப்போ என்ன பாருங்கோ, சோகமனே ரொம்ப சிறந்த ஜபசாதனானேது விட்டுடன்ற, எதுவுமே பிடிச்சிக்காதன்ற. நாம என்ன வேற என்னென்னமோ சின்னதெல்லாம் பிடிச்சிக்க. அதனால எல்லாமே விட்டு கொடுக்கணும். இந்த வார்த்தை சொல்லும் போது இப்போ மனசு கம்ப்ளீட் அப்படி விட்ரா. ஆனால் அந்த அடுத்த செகண்டில் நீங்கள் உன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்கிறீங்க. எண்ணங்கள் வரட்டும் போட்டோம், மனசு நாம தெரியட்டும், எல்லாமே தோற்றம், இல்லூஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு விட்ராவல் வரணும்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் அத்தியந்த வைராக்கியம். இதுக்கு எங்கே போகணும்? என்ன ட்ரெஸ் மாற்றிக்கணும்? என்ன பண்ணணும்? சிவராத்திரி முடிச்சிருக்கணும். அது இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன், நமக்கு எல்லா நாளும் சிவராத்திரி தான். சிவராத்திரி அர்த்தம் கரெக்டாக அதுதான். வேக் அப் டு யுவர் ஓன் எசென்ஷியல் நேச்சர் ஞானத்துக்கு. அது எப்போ பண்ணுற? வருஷத்துக்கு ஒரு வாட்டை. மிச்சம் நாள் எல்லாம் என்ன பண்ணுறேன்? கொண்டாட்டமா, கோலாட்டமா, என்ன பண்ணுறேன்? அந்த சிவராத்திரி கருத்து தான் பகவத்கீதையில் யானிஷா சர்வபூதானாம் யஸ்யாம் ஜாகர்த்தி சையமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி. ஜனங்கள் எல்லாரும் முடிச்சிருக்காங்க. எதுக்கு? அஜ்ஞானத்துக்கு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது ஞானிக்கு ராத்திரி போல் அப்படின்னா அவர் அஜ்ஞானத்தில் இல்லைன்னு. இந்த கிரந்தி ஸ்லோகம் நடுவில் அப்பப்போ எத்தனை சொன்னேன். சரி, இதுதான் 38 பார்த்தோம். அதுக்கு பிறகு இவ்வளவு சொல்லிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்தா கூட குரு சொல்றாரு, சாஸ்திரம்ல சொன்ன விஷயத்தின்னு சொல்லும் போது கூட சத்தியம் சத்தியம் ஆத்மா ஏதோ சொல்றீங்க. இது இது துவைத்தமா இல்லை அத்வைத்தமா
இல்லை துவைதாத்வைதமா? இப்போ ரமணர் இதில் இந்த துவைதாத்வைதமனி துவைத அத்வைதமனி கருத்து பேசி சொல்கிற அவங்கள பற்றி இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுற காட்டி கொடுக்குறாரு. தப்பு. இவங்க யாரோ கிடையாது, எங்கோ இருக்காரு. என்ன அர்த்தம்னா இதுக்கு ஸ்லோகம் படிக்கிற முதல்ல 39. துவைதம் விசாரே பரமார்த்த போதே त्वद्वैतमित्येष न साधुवादः गवेषणात् प्राग् दशमे विनष्टे पश्चाच्च लब्धे दशमत्वमेकम्. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ನಾವು அனதர் 2-3-4 ஸ்லோகங்களுக்குள்ள சத்தர்ஷன டீச்சிங் முடியாது. அதனால் முக்கியமான விஷயத்தானே. முதல் பதங்கள் அர்த்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க, என்ன சொன்னேன் நான்? துவைத்தம் டுயாலிட்டி, அத்வைத்தம் நான் டியூயல், ஏதோ அதோ இதோ. ஆனால் இந்த நடுவில் நிறைய பேர் 50-50 வச்சுக்கிறோமே, காம்ப்ரமைஸ். ரொம்ப அதையும் சொல்ல வேண்டாம், இதையும் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி தான் பெரும்பாலும் மெஜாரிட்டி. இப்போ வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் ஆத்தியாத்மிகமணி வந்ததுக்கப்புறம் கூட என்ன சொல்லுவாங்க இவன்னா, சார் వ్యవహారంలో ద్వైతం దా, అదా ద్వైతం. அதுக்கப்புறம் பாரமார்த்திகம் விசாரணை கிளாஸுக்கு வரும்போது அத்வைத்தம் தான். அதனால் நாங்கள் அங்கே அப்படி சமாளிச்சுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறோம், இங்கே வரும்போது உங்கள்கிட்ட தலாட்டுறோம். ஓகே, எங்களை ரெண்டும் சம்மத்தம். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வேதாந்தம் கிளாஸ் பேசும்போது கூட நிறைய வாட்டி சொல்லுவோம், தேர் ஆர் 3 சத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் சொல்லுவோம். சொல்லி 3 சத்தியங்கள் இருக்க நிரூபணை பண்ணுறதுக்காக சொல்லலை, 3த்திலோ நிஜமான சத்தியம் என்னன்னு சொல்கிறதுக்கானே கொஞ்சம் அப்படியெல்லாம் மேக்கப் பண்ணி பேசுவோம். என்ன பண்ணுறது, வேதாந்தம் சொல்லி கொடுக்குறதுன்னா பகு கஷ்டம். ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, எனிதிங் யூ ஸ்பீக், ஏதாவது பேசு, அது போய் ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். எனி வேர்ட் யூ டாக் தட் இஸ் பிளஃப். வருவே கொஞ்சம் விஷயத்துக்கு வந்தபோது இன்னும் கொஞ்சம் ஆடி போயிடுவோம். நான் இவ்வளோ நாள் இங்கே பேசிக்கிறது நீங்கள் கேட்குறீங்க, இது நான் பேசுறது எல்லாமே கூட பிளஃப் தான். இது என்ன சார் உங்களை பற்றி நீங்கள் அப்படி சொல்லிக்கிறீங்க, பிளஃப்னா புரியுதுங்க, போய் லைஃப் யார் ஏமாத்துறதுக்கு சீட் பண்ணுறதுக்கு ஏதோ சொல்லி டாமினேட் பண்ண சொல்லுவேதோ. அப்படி எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் நான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கனெக்ட் பண்ணுறேன். பொதுவாக 3 சத்தியம் இருக்கு, வியாபகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் அண்ட் பாரமார்த்திக சத்தியம். இந்த டிரான்சாக்ஷனல் வேர்ல்டு இது எல்லாமே கூட இது ஒரு டைப் ஆஃப் சத்தியம், அதுக்கு வியாபகாரிக சத்தியம். அதுக்கப்புறம் கனவுல பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது கூட பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு தான் சொல்கிறோம் வேதாந்தத்தில். அப்புறம் பாரமார்த்திக சத்தியம் 3வது, அது தூக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நீ முடிச்சிருந்து உணரலாம்னு சொல்கிறோம்.
இப்படி சொல்கிறது கூட பெரிய ப்ளஃப். ரமணருடைய இந்த ஸ்லோகத்தில் வந்து எடுக்கணும், நான் அப்படி தான் பேசணும். ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இப்போது அந்த வார்த்தையும் சேர்த்து என்னுடைய கருத்தும் சேர்த்து, துவைத்தம் வந்து விசாரம்னா விவகாரம், அதெல்லாம் பண்ணும்போது துவைத்தம். அதனால் விவகாரத்தில் எல்லாமே துவைத்தம். அதனால் அழலாம், துக்கப்படலாம், கோச்சிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். துவைத்தம் அது விவகாரம் தானே, விசாரிக்கணும். ஆனால் பரமார்த்த போதே தூ துவைத்தம், சாரி அத்வைத்தம், அத்வைத்தம். அப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், பரமார்த்த நான் அத்வைத்தம், நான் டுவல் பிரம்மன். ஆனால் விவகாரத்துக்கு வரும்போது நான் பிரம்ம. அதனால இங்கே சண்டை போடுவேன், திட்டுவேன், கோச்சுக்குவேன், காமம் ஆசைப்படுவேன், பொறாமைப்படுவேன், எல்லாம் பண்ணுவேன். என்ன விவகாரத்தில் அடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பிச்சுட்டு இப்படி இது அது அப்படி அன்னி பேசுறது நான் சாதுவாத, அது சரியான கருத்து கிடையாது. அப்போ ரொம்ப சாதுவாக சொல்கிறாரு, இட் இஸ் எ ப்ளஃப் అని சொல்லணும். நான் சொன்னேன் அதுக்கு தான். ஆனால் பகவான் வந்து இது சாதுவாதன்னா இஸ் நாட் ஏ கரெக்ட், சரியான விஷயம், சரியான பாவனை இல்லை, சரியான தாட் இல்லை. இட் இஸ் ராங் திங்கிங். அது முதல் 2 லைனில் இருக்கிற கருத்து. அடுத்தது ஒரு உதாரணம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் போவேன் நான். ஸோ இப்போது 3 சத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறது தவறு. சத்தியம் என்பது ஒன்றாதான் இருக்கும் தவிர 3 எப்படி இருக்கும்? அப்போ இது மாதிரி என்ன சொல்லணும்னா, இது எல்லாத்தையும் நெகேட் பண்ண தெரியணும். அதுக்கு பேர் தான் மித்யாத்வ நிச்சயம். எப்படி நெகேட் பண்ணணும்? ஜகத் అనేది வந்து ஒரு தோற்றம் தவிர, ப்ரொஜெக்ஷன் தவிர, ஊகை தவிர உண்மை கிடையாது. அப்போ இதை பற்றி ரொம்ப பேசலாமா? இது முக்கியத்துவம் கொடுக்கலாமா? இங்கே நீ எது பேசினா அப்படி அதான் சொன்ன ப்ளஃப் அனே. நீ சிவராத்திரி பற்றி பேசு, சிவஸ்தோத்திரம் பற்றி பேசு, எது பற்றி பேசினா கூட இந்த உலகம் அளவில் தானே பேசிட்டு இருக்கேன். எல்லாமே மித்யா, நிஜம் இல்லை. மலடி ஒரு ஸ்திரீக்கு யாருக்கு குழந்தைகளே பிறக்காதோ, பெற்ற முடியாதோ, அந்த அம்மாக்கு பிறந்த குழந்தை நான் கதை பேச ஆரம்பித்தேன். The child of unborn woman, மலடியுடைய குழந்தை. அவன் நல்லா படிக்க வச்சுட்டான். குழந்தை பிறக்காத குழந்தையே பெற்ற முடியாத அம்மாக்கு பிறந்த குழந்தை. என்ன இது? அந்த பையனை நல்லா படிக்க வச்சுட்டான். அவனுக்கு அப்புறம் வெளிநாட்டு போகிறதுக்கு வீசாக்கு முயற்சி பண்ணான், பாஸ்போர்ட்டு கிடைச்சது. இதெல்லாம் கிராமட்டிக்கலில் பதம் வைஸ் கரெக்ட். பட் ஏதாவது சத்தியம் இருக்குது இதில்? பொதுவாக கனவுன்னு தான் உதாரணம் சொல்கிறோம். அது பிராதிபாசிகம்னு சத்தியம் விட்டுணும். இன்னைக்கு இந்த உதாரணம் எடுத்துக்கிட்டேன். வா, நீ எத்தனை மணிக்கணக்கு வருஷக்கணக்கு பேசு, எத்தனை புஸ்தகங்களாவது சொல்லு, 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், அது இதேன்னு பேச, சர்வம் அது எல்லாமே கூட அபராவித்யா அவித்யான்னு எழுதியிருக்காரு பாஷ்யத்தில் சங்கர். முண்டகோபனத்தின் பாஷ்யம் எழுதும்போது பராவித்யா அபராவித்யா, அபராவித்யக்கு கீழே லிஸ்ட்டில் அந்த உபனிஷத்தை கொடுக்கறது 4 வேதங்கள்,
வேத 6 அங்கங்கள், அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாமே அபராவித்யான்னு சொல்லிடுச்சு. அதனால சங்கரர் கான்ஃபிடென்ட்டாக இது எல்லாமே அவித்யா. இப்போ அதில் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி ஆஹா ஓஹோன்னு போகலாமா, எப்படின்னா காணல் நீர்னு பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கு பாருங்கோ, வாங்கோ வாங்கோ எல்லாருக்கும் ஜலம் சப்ளை பண்ணுறோம், டேங்க்ல எல்லாம் கொண்டு வாங்கோ, ப்ராஜெக்ட் பண்ணுங்கோ, டேம் கட்டுங்கோ, டேம் கட்டிட்டோம், நிறைய ஜலம் சப்ளை ஆகிறது, மக்கள் எல்லாம் ஆனந்தம் பண்ணாங்க. என்னது எல்லாம் இமேஜினேஷன் தான். எக்ஸாக்ட்லி லைக் தட். அதே போலுதான் நீ எவ்வளவு பேசு, யூ ஆர் டாக்கிங் எவ்வளவு. அதனாலது 39-40வது ஸ்லோகத்துக்கு சத்தர்ஷனுக்கு வரும்போது அப்போ என்ன ஆகணும்னா மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வசிஷ்டாந்தே வசத்குருணி. மௌனம், the utter silence, எல்லாம் முடிவு அங்கே போய் முடிஞ்சிடும். அது ஏற்படணும். ஸோ ஒன்று நெகேட் பண்ணிட்டோம் இந்த ஜெகத்தினை பற்றி. நல்லா கவனமாக கேட்கணும், கண்ணு மூட வேண்டாம். ஜெகத்தெல்லாம் போய் பிளஃப்னு சொல்லிட்டோம். எக்ஸாம்பிள் சொன்னாங்க, நீ ஏதாவது எடுத்துக்கோ. நீங்கள் காணல் இருந்த எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடாது. கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் அது சொல்லுங்க. என்ன கண்ணில் தெரியும் எல்லா காட்சியும் அதேதாப்பா. கொஞ்சம் பொறுமையாக தைரியமாக சரியாக உட்காந்துக்கும், ஆடிடுவேன். அடுத்து 2வது ஜீவா நானும். திஸ் இஸ் அனதர் பிளஃப். ஜீவன் நான் இன்னொரு பொய். என்ன இந்த ஜீவ நான் అనేది కూడా இந்த அகங்காரம், அதானே முதல்ல இந்த டிஸ்கஷனே. இது போய் எப்படி போய் தூக்கத்தில் அகங்காரம் இருக்கா? அப்போ அங்கே இல்லைன்னா இப்போ இருக்கு, ஒரு டைமில் இருக்கு, இன்னொரு டைமில் இல்லைன்னா அது எப்படி சத்தியமாகும்? சத்தியம்னா 3 காலத்தில் எப்பவுமே இருக்கணும் இல்லையோ? அதனால இந்த ஜீவா అనేది இட்ஸ் எ ஓன்லி ஃபிக்ஷன். அது கூட எப்படி சொல்கிறோம், பொதுவாக பிரதிபிம்பம் பற்றி சொல்கிறோம். பிரதிபலிப்பு நிஜமா? கண்ணாடியில் பார்க்குறதாவது ஷாடோ அது ஏதாவது. அப்போ இந்த ஜீவா ஜீவா சொல்லிட்டு இவன் யார் ஒருத்தன் இங்கே ஃபீல் பண்ணுறானோ, சொல்லிக்கிறானோ, அப்புறம் எனக்கு கஷ்டம், எனக்கு துக்கம், இதே தானே கனவுலன்னு சொல்கிறேன். கனவுல கூட யாரோ ஒருத்தன் என்னை துரத்துறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு பணம் வந்துச்சு, எனக்கு பணம் போயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு. கனவுல அங்கே ஒரு அகங்காரம் தானே வேலை பண்ணுறது. அது நிஜம் இல்லை. அப்போ கனவுலோ நிஜம் இல்லை, தூக்கத்திலோ இந்த அகங்காரம் இல்லை, நினைவுல எப்படி அந்த அகங்காரம் சத்தியமாகும்? ரொம்ப சூக்ஷ்மம். அப்போது 2வது என்ன, இந்த அகங்காரம் ஜீவ అనేది போய் இங்கே வரைக்கும் 2 பாயிண்ட் ஆயிடுச்சா? அப்போ ஏன் உபனிஷத்தோ சாஸ்திரமோ இந்த ஜகத்தினை பற்றி விவரிக்கிறது? அதுக்கப்புறம் கீதையில் கூட பகவான் என்னது எல்லாமே வந்துச்சு, மை சர்வமிதம் புரோதம் எவ்ரி திங் எனக்குள்ளேருந்து தான் வந்ததுன்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்கிறாரு. வந்துச்சுன்னா மாதிரி அப்போ அது இருந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா உனக்கு முதல்ல இப்படி எல்லாம் சொன்னால் புரியாது. நீ இப்படிப்பட்ட வேதாந்தத்தினை நீ உனக்கு முதல்லையே சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இல்லை.
அப்போது என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தர்மமும் சொல்லிக் கொடுக்கணும், கொஞ்சம் அப்புறம் பக்தி சொல்லிக் கொடுக்கணும். அந்த தர்மம் பக்தி சொல்லிக் கொடுக்கலன்னா நீ ரொம்ப லைசன்ஸ் இல்லாத ஒரு மிஸ்பிஹேவியர் வரும் இல்லையா? என்னது ஜந்து போல். ஆனால் ஜந்து அதுக்கு தர்மம் தேவையில்லை. டிஸ்கிரிமினேட் கண்ணு பாதிச்சா புல் இருக்கா, அது ஃபாரின் வெளிநாட்டுத நம்ம நாட்டுத சின்ன அதுக்கு அவ்வளோதான் போகும், நேச்சுரலாக போகும். ஆனால் மனுஷனை உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து வில் பவர் అనేది கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்ததுனால உனக்கு அந்த தர்மம் అనేది சொல்லலைன்னா நீ இன்னும் ரொம்ப வீணாக போயிடு நாசனம் ஆகிடுவாய். அந்த தர்மம் பற்றி சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அது எல்லாத்திலும் தாண்டி வரணும். சரி, பக்தியும் சொல்லி கொடுத்துட்டு உனக்கு ஒரு லட்சியம், ஒரு கோலு, ஒரு பிடிப்பு இருக்கணும், அதுக்கான ஒரு கடவுள் பேர் சொல்லியிருக்கு. அது தவிர அதே பிடிச்சிரும், அது சத்தியமானி சொல்கிறதுக்காக இல்லை. அது புரியணும்னா 13, 14, 15 அத்தியாயங்கள் கீதாதே ஒழுங்க 10 வாட்டி கேட்கணும், எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல். அப்போ புரியும் அதோடைய டெப்த் என்ன, அசல் என்ன பேசியிருக்காருன்னு. மேலோட்டமாக கேட்கக்கூடாது. நான் இந்த கருத்துக்கள் இப்படி ஆழமாக சொல்கிறேன். நானும் பேசின 13, 14, 15 அத்தியாயங்கள் கேளுங்க. இந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்போதான் அதை நீங்கள் சமன்வயப்படுத்த முடியும். அப்போது ஜீவ అనేది కూడా லஃப் தான். அப்புறம் என்னன்னா இவனுக்கு மரண பயம் இதெல்லாம் இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு கூட பகவத்கீதையில் சரிப்பா ஒருவேளை ஆத்மா மரணிக்கிறதான்னு சொன்ன நினச்சா கூட ஒருவேளை நிச்சயஜாத்தம் நித்தியம் மிருதம் அப்படின்னு நினச்சா கூட பகவான் சரி இப்படி பாரு சார், நீ சொல்கிறது போல அபியுபேயவாதம் ஹைப்போதீசிஸ் சரி இப்படி நினச்சிக்கலாம். ஆத்மா சத்தியம் நித்தியம் அப்படின்னா சரி, ஆத்மா நித்தியம் இல்லை சத்தியம் இல்லை, வருது குறுக்கிறது போகிறது அப்படின்னு சொன்னால் கூட நீ அழக்கூடாது. அப்படின்னு பகவான் நான் கற்றும் சோச்சது மரகசி இப்படி 4-5 தடவை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அழாது. இப்படி பார்த்தா அழக்கூடாது, அப்படி பார்த்தா அழக்கூடாது, எப்படி பார்த்தா நீ அழக்கூடாது. அழறதுக்கு நீ ஆள் இல்லை. ஏன் பகவான் அப்படி அதனோட சொல்கிறாருன்னா அங்கே ஜீவன் ஒருவேளை எடுத்துக்கிட்டா கூட அப்படின்னு பேசுகிறார். அப்படின்னா எடுத்துக்கோன்னு அர்த்தம் இல்லை. இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. பட் நெக்ஸ்ட் அகெயின் ஹி பிக்ஸ் அப் தி மெயின் த்ரெட். அப்போது அங்கே சரி என்னாச்சு, இப்போது ஒரு படிய ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தூக்கி போட்டு புது ட்ரெஸ் போடுறதுக்கு யாராவது அழுவாங்களா? நீங்கள் எப்போ அதை அழுந்துட்டிங்களா? எனக்கு எதுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க? சரி நீங்களே போய் வாங்கிட்டு கூட போட்டுக்கும் போது அழுந்துட்டு என்ன படிய ட்ரெஸ் இல்லை. எப்போ இந்த சரீரம் விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை போகிறதுக்கு எதுக்கு அழணும்? நீ போல அங்கே இருக்க, இங்கே இல்லை அங்கே இருக்க. உன்னுடைய பிரச்சனை என்னன்னா இங்கே இருக்கிறவர் இங்கே வரலாம் இல்லை, புது ட்ரெஸ் போட்டுட்டு அங்கேயும் போனார் என்ன நல்லா இருக்க கதை. இது உன்னோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் போட்டுக்கிட்டு வரலாம். அந்த பகவானோட க்ரீன் ரூமுக்கு అనేది அங்கே போனால் அதோடைய க்ரீன் ரூம் பகவானுன்னா த லா ஆஃப் கர்மா. திரும்பி அது சத்தியமா கிடையாது, கர்ம கிடையாது, ஒன்று கிடையாது. அடுத்த ஸ்லோகத்தில் அதையும் நெகட் பண்ணுவார். இது எல்லாமே பிளஃப் பிளஃப் பிளஃப். பாருங்க, சாஸ்திரத்தினை எப்படி ஜாக்கிரதையாக படிக்கணும், ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு எல்லாம் இப்போவே ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, லோக்கத்தில் ஆல்ரெடி நிறைய கேட்டு வச்சுருக்கீங்க. இப்போ கூட அப்பப்போ திரும்பி துவைத்தமாக விசேஷாத்வைத்தம் அதெல்லாம் அப்பப்போ அக்கங்க ஏதோ கேட்பீங்க, கண்டிப்பாக குழப்பிக்குவீங்க. இவர் என்னடா இப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலுக்கு இது புரிஞ்சிக்க முடியாதனால தான் கொஞ்சம் 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 காலம் போக போக ஏதோ கொஞ்சம் பேர் தான் நிற்பாங்க. எங்கே போயிட்டாங்க? இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க.
நம்ம இப்படிப்பட்ட பம்பாட்டிங் தாங்கிட்டு வந்து உட்காடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள் தான். நீ சாதாரணம் இல்லை. எல்லாரும் தீரர்கள், தீராங்கினிகள். ஓகே. ஆனால் சொல்லிக் கொடுக்குறவர் வந்து யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு அவர் கண்டிக்காம சொல்லி கொடுக்கணும். என்ன ரியல் டீச்சர் எப்பவுமே சத்தியத்தினை அப்படி மறிச்சு இப்படி மறிச்சு எல்லாம் சொல்ல மாட்டார். சொன்னால் அவர் ஆச்சாரியர் இல்லை. அதனால எப்பாவது யாராவது ஏதாவது இப்படி கொஞ்சம் இறக்கி பேசுகிறேன்னா கிருஷ்ணன் இறங்கி தான் பேசுகிறாரு. அப்போ வரைக்கும் அப்சல்யூட் ட்ரூத் பேசிட்டு சரி பரவாயில்ல ஆத்மா பிறக்கும் சத்தி போகும் அப்படின்னு நினச்சா கூட நீ இறங்கி வந்து பார்ப்போம். எதுக்கு இப்படி சொல்கிறார் இத்தனை வாட்டின்னா எப்படியாவது இவனை புரிய வைக்கணும், இவனை சத்தியம் புரிய வைக்கணும். அதனால என்ன டாபிக் டுடே மெயின்லி பிளஃப் செஷன். என்ன சார் பிளஃப்னு இல்லை. இன்னும் முடியல. இப்படி போனால் சத்தர்ஷன் எப்போ முடியும்? என்ன முடியணும்? இந்த கருத்து இன்னைக்கு நமக்கு தெள்ளந்திலோ புரிஞ்சுன்னு முடிஞ்சு போச்சு. டெக்ஸ்ட் புஸ்தகம் முடியலாம், ஒன்றுமே புரியல. சரி, கேள்வி பாருங்க, ஜாக்கிரதை இருக்கணும், நம்ம அட்டென்டிவ். ஜகத்து பிளஃப், ஐ மீன் அதில் ஒரு சத்தியமே கிடையாது. அப்புறம் ஜீவா கூட போய் பிளஃப் தான். எப்போ ஜீவா ஜகத்து பிளஃப் ஆயிடுச்சோ, வேர் இஸ் ஈஸ்வரா? ஈஸ்வரா இஸ் ஆல்சோ பிளஃப். சிவராத்திரி போய் நீங்கள் இப்படி எல்லாம் பேசுறீங்க, கை கட்டுக்குங்கப்பா. என்னோட சிவனுக்கு என்ன கதி? என்ன கிருஷ்ணன், சுற்றி கிருஷ்ணன். ஈஸ்வரா இஸ் பிளஃப். லாஜிக், சாஸ்திரமே, உபனிஷத்து, கீதா எல்லாம் வச்சுதான், பிரம்மசூத்திரம் எல்லாம் வச்சுதான் பேசிட்டு இருக்க. எப்போ ஜகத்து போயன்னா நிஜமே இல்லை, ஜீவனும் நிஜம் இல்லை. அப்போ யாருக்காக ஈஸ்வரனும்? ஈஸ்வரன் எங்கே இருப்பான்? ஈஸ்வரனுக்கு கூட பிளஃப் தான். அப்போ அப்புறம் எதுவுமே இல்லாமல் ஆயிட்டோம்? இல்லை, எதுவுமே இல்லாமல் ஆயிட்டே அனே சொல்கிற நீ இருக்க பார்த்தியா? சர்வம் நீதா, சர்வம் நீதா. அதனால சத்தியம் என்பது அது துவைதமா அத்வைதமா, கொஞ்ச நேரம் இப்படியா கொஞ்ச நேரம் அப்படியா, இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. அதனால இந்த துவைதாத்வைதிகள்னா இவங்க என்னன்னா, அவர் அம்சி, நான் அம்சம். இதான் விசிஷ்டாத்வைத்தம் சொல்கிறோம். இதே தான் துவைத்த விசிஷ்டாத்வைத்தம். இல்லைன்னா அவர் அங்கி, நான் அங்கம். அப்புறம் அவர் இன்ஃபினிட், நான் ஃபைனைட்டு. ஃபைனைட்டு அல்பம். அல்பம் எப்படி பூர்ணமாக முடியும்? அன்னி கேள்வி கேட்டா, நீ அல்பம்னு யார் சொன்ன? நீ நினச்சிக்கிற. ஒருத்தன் வந்து ஒரு மகாத்மா கிட்ட போயிட்டு, சுவாமி ஏன் கடவுள் உலகம் கிரியேட் பண்ணாருன்னு கேட்டார். அவர் கேட்டார், கடவுள் உங்ககிட்ட வந்து சொன்னார் உலகம் நான் கிரியேட் பண்ணாருன்னு. ஒருவேளை நீ வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நான் பகவத்கீதை கேட்டிருக்க, நான் தான் கிரியேட் பண்ண எல்லாம்னு சொன்ன, அடுத்த ஸ்லோகம் பார்த்தியோ பக்கத்தில் எல்லாமே எனக்குள்ளே இருக்கேன்னு சொல்லி உடனே கரெக்ட் பண்ணிக்கிறார் கிருஷ்ணர். எல்லாத்திலும் நான் இருக்கேன், எல்லாத்திலும். அப்புறம் அர்ஜுனா, உண்மையாக சொல்லணும்னா எதுவுமே என்னோட இல்லை, நான் எதுவும் இல்லை. என்ன அர்த்தம் இருக்கு? சும்மா குழப்பத்துக்கு. அதனால் படித்தோம், நிறைய கேட்டோம் நினச்சிக்காதுங்க. சும்மா ஸ்தோத்திரங்களும் அது இது படித்து இருக்கிற கொஞ்சம் மூளை, கொஞ்சம் சக்தி ஜீவிதத்தில் இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த திரும்பி இந்த வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ?
கிடைச்சது பூர்ணமாக மேக்ஸிமம் எப்படி நான் இதிலேயே ஊறணும். ஒன்றும் நஷ்டமில்லை, நீங்கள் கொஞ்சம் ஊறி பாருங்க. இங்கே வர சாந்தி, இதில் ஒரு நிம்மதி எல்லாமே இருக்கு. அது டேஸ்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமே டைவர்ட் போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மூணுமே நெகேட் பண்ணதுக்கப்புறம் யார் நெகேட் பண்ணால் அப்படின்னு இதுக்கு ரமணர் கொடுக்குற உதாரணம் இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, பஞ்சதசியில் வித்யாரண்ய சுவாமி ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசின உதாரணம் தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஒரு 10 பேர் ஒரு கிராமத்தில் 10 பேர் முட்டாளிகள். ஏன் சார் 10 பேர் முட்டாளன்றீங்க? ஒருத்தன் இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஃபூல்ஸ் ஆல்வேஸ் லிவ் இன் குரூப்ஸ். ஃபூல்ஸ் ஆல்வேஸ் லிவ் இன் குரூப்ஸ். வைஸ் பர்சன் லிவ்ஸ் ஆல்வேஸ் alone. ஏகாகீயத சித்தாத்மா. பிகாஸ் ஃபூல்ஸ்க்கு பயம் இருக்கும், வைஸ் ஞானிக்கு பயம் இருக்காது. என்னாகும், எப்படி ஆகுமோ எனக்கு. அவன் தான் அப்போ சர்வசங்க பரித்தியாகி துறவேன்றோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாஸ்திரத்தில் அங்கே 3 உதாரணம் கொடுக்கும். என்னது? வைஸ் மேன் லிவ்ஸ் alone. ஒன்று சிங்கம். சிங்கம் always moves in the forest alone. ஈவன் லைனஸ்ன்னு விட பக்கத்தில் எப்போ வச்சுக்காது. அது எப்போ சீசன் வரும்போது எங்கே சந்திக்கும் அதோட தனியாக போகும், தனியாக போகும். ஸ்வயமேவ முருகேந்திரா. அது காட்டுக்கு ராஜா, மிருகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ராஜான்னு யாரோ டிக்ளேர் பண்ணாங்க, எலெக்ஷன் வச்சாங்க ஒரு நாள் அந்த காட்டில். அப்படின்னு இல்லை, ஸ்வயமேவ பை இட் செல்ஃப். பாரத தேசம் பற்றி சொல்லும்போதும் நாங்கள் ஆர்எஸ்எஸில் இந்த பேனர் வைப்போம் நிறைய ஃபங்க்ஷன்ஸில், பாரத மாதா போய். திஸ் இஸ் நாட் பிகாஸ் நீ சொன்ன, நான் சொன்னேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்னு இல்லை. இப்போ நரேந்திர மோடி எல்லா நாட்டுக்கும் அவங்க நீ பாராட்டினான்னு பாராட்டல, நான் நீ சொன்னான்னு சொல்லலை. நான் இங்கே என்னோட பெருமை தான். ஐ எம் கிரேட் பை மை செல்ஃப். இது ஆத்மக்கு அப்ளை பண்ணிக்கணும். சிங்கம். இன்னொன்று பாம்பு. பாம்பு கூட அத்தனை குட்டி போடும் இல்லை பண்ணும், அது தனியாக தான் சுத்தம். எங்கே ஒரு இடத்துல 2 பாம்பு ஒரே வாட்டி பார்த்தோம்னா அதே சொன்னேன், சீசனல் மீன். அதுக்கப்புறம் அசல் அது எங்கே போகிறது, இடம் மாற்றுறது, இட்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் alone. பயம் இல்லாமல் பாம்பு. மிச்சம் பாருங்க, காக்கா, ஈதி, அது எல்லாமே கூட இப்போ குரூப் இந்த புறா, அது எல்லாமே அதுக்குள்ளே பயம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்து கவனித்து தெரிஞ்சுக்கிற விஷயம் சொல்கிறேன். அப்புறம் 3வது ஞானி. 3 சொல்லும்போது லயன், சிங்கம், பாம்பு, ஞானி தனியாக. எதுக்கு இது சொல்கிறேன்? இப்போ இந்த 10 பேர் ஃபூல்ஸ் முட்டாள். அப்படி போகும்போது அவங்க ஒரு சின்ன ரிவர்னு கிராஸ் பண்ண வேண்டியது, ரிவர்லெட். அப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க எப்படியோ. அதுக்கப்புறம் எல்லோரும் 10 பேரில் ஒருத்தர் வெளியில் ஐயா எல்லோரும் உட்காருங்கடா, நான் எல்லாரும் கவுண்ட் பண்ணுவேன், எல்லோரும் வந்தாச்சு இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 9 பேர் நின்றுட்டு நான் நினச்சா வரும்போதே ஜாக்கிரதை இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் போயிட்டான். அப்புறம் அங்கே உட்கார்ந்து அவன் ஏய் உனக்கு என்ன தெரியல வாடா நீ உட்கார, அவன் இங்கே நின்றுட்டான். இப்படி ஒருத்தரும் எல்லாரும் என்னறாங்க, எல்லாருக்கும் கணக்கு 9 தான் வருது. எல்லாரும் சேர்ந்து குரூப்பில் ஃபூல்ஸ் லிவ் இன் டு குரூப் ஆஃப் ஃபூல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அழு. அப்போ அந்த பக்கம் அப்படி ஒரு நாரதர் போல் ஒரு வைஸ் பர்சன் அப்படி ஏன்பா இப்படி அலறிங்க தலை பிடிச்சிக்கிட்டான்னு சொன்னால், என்ன சொல்கிறது, கிளம்பி வந்தோம் 10 பேர், ஆனால் இது தாண்டி வரதுக்குள்ள ஒருத்தர் காணாம போயிட்டான். அதனால குரூப்பாக அலரும் வந்தான். குரூப்பில் இருந்து அழுதான் வரும் லோக்கத்தில்.
நிறைய கூட்டத்தில் இருந்து. அப்போ இவருக்கு உடனே புரிஞ்சு போயிடுச்சு என்னன்னு, ஞானி வயசு இல்லையோ. அப்புறம் என்ன பண்ணார், ஒருத்தனை கூப்பிட்டுட்டு கணக்கு பண்ண வச்சு அவர் சேத்துல இருக்கிற கமண்டலம் எடுத்துட்டு நீ தட 10வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு 10வதுன்னு சொல்லி தெரிய வச்சுட்டார். இப்போ இப்படி தெரிய வச்சதுனால 10வதுவன் உருவாயிட்டானா, அது உருவாகலை, இது முன்னாடி இல்லாதனால அப்போ அழணுமா? என்ன பாயிண்ட், எங்க விவகாரத்தில் அழணும் சார் அப்படியா? அப்போ கிளாஸுக்கு வரும்போது கொஞ்சம் சார்ஜ் ஆகிறோம், அப்புறம் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சி போகிறோம். இப்படி சொல்லலாமா? இப்போ 10வது அவன் கொஞ்ச நேரத்துக்கு தெரியாதனால கணக்கு தப்பு போட்டதுனால அழணும் అంటే వ్యవహారத்திலோ దుఃఖందப்பா. వ్యవహారத்திலோ దుఃఖப்படுறதுக்கு இல்லை. ஞானம் சத்தர்ஷனம் பகவத்கீதா டீச்சிங். விவகாரத்தில் துக்கங்கள் வந்தால் கூட துக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஞானம், இந்த போதனை. அப்போது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்கிறாரு. 3-4 கவேஷணாத் பிராக் தசமே வினஷ்டே. அவங்களுக்கு 10வதுவன் யாருன்னு தெரியாத வரைக்கும் அந்த 10வதுவனும் பிராக் முன்னாடி, தசமே நஷ்டே. ஆனால் பஷாத் அப்புறம் தெரிஞ்சு பஷாத் லப்தே தசமத்துவம். அந்த 10வது అనేది அந்த ஏகம், அது அவனும் இருக்கானே எப்பவுமே, அப்பவும் இருக்கா. இவன் தப்பு கவுண்ட் பண்ணும்போது இருக்கான், அழும்போது இருக்கான், எப்பவுமே இருக்கா. அதே போலுதான் இங்க ஆத்மா சத்தியம் ஏகம்தான் இருக்கின்றது. அதனால இந்த சத்தியம் அந்த சத்தியம் கொஞ்சம் அங்கே போகிற எதுவுமே கிடையாது. அதனால தான் என்ன பேசிட்டேன் நானும், இதுக்கு அர்த்தம் தெரிவித்த எல்லாம் பிளஃப். அதனால ஏதாவது யூ ஸ்பீக், ஏதாவது பேசிட்ட அது போய். ஏன் எதுக்கு இது சொல்கிறவன்னா, எந்த உபனிஷத்து நிறைய பேசிட்டு அதே உபனிஷத்து மனசா ந மனுதே, மனசுனால் அது தெரிஞ்சிக்க முடியாது. வாச்சானா ஓகே சொல்ல முடியாது. பேச்சினால் ஒரு வார்த்தைனால் சொல்ல முடியாது, மனசினால் சிந்திக்க முடியாது. மனசினால் சிந்திக்க முடியாதது வாயால் பேசி வார்த்தைனால் சொல்லி புரிய வைக்க முடியாததை பற்றி நீ பேசுகிறேன்னு அது பிளஃபா இல்லையா? இப்படி பிளஃப்னு சொன்னால், ஒரு இடத்துல சுவாமிஜி இப்படி பேசும்போது ஒரு அம்மாவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன் அம்மா இப்படி, நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல, நீங்கள் பிளஃபர்ன்னு நீங்கள் ஒன்றும் சொல்லி, இன்றைக்கி நான் பேசின பிளஃப் எப்படி இருக்கேன்னு கேட்டா அப்படின்னு. அப்படி சொல்லாதுங்க சுவாமி, நீங்கள் பேசுன ட்ரூத்து அப்படின்னா. சுவாமி சொன்னார் அப்போ, இதுதான் பெரிய பிளஃப். ஏன்னா நான் பிளஃப் பேசினா கூட அது உனக்கு பிளஃப்னு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு அது கவர் பண்ணியிருக்கேன்னா இது சூப்பர் பிளஃப். அதனால இன்னைக்கு என்னோட பிளஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அனுவார். அவருடைய அந்த லெவல் புரியறதுக்கு இன்னும் சில வாட்டி அவ்வளோ வெறும் லைட்டாக அப்படி சொல்லிடுவார். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயம் அனுபவம் இருந்தால் அப்படி. பட் எனிஹவ் அது ஒருத்தனை கடிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டான்னா ஆச்சரியம்னு சொல்லி உபனிஷத்தை சொல்கிறது. கீதையில் கூட பகவான் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்யதேனம் ஆச்சரியவத் வததே. நிறைய பேர் என்ன இந்த ஆச்சரியம் ஆத்மான்றார், சில பேர் ஆச்சரியமாக கேட்பாங்க, ஆச்சரியமாக பேசுவாங்க, சில பேர் புரிஞ்சுவாங்க. ஆனால் கடைசியில் யாருக்காவது கடிச்சிட்டு சரியான விதமாக புரிஞ்சிட்டான்னு அது ஆச்சரியம்தான். அதனால எல்லாம் ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். இது கட்டோபனிஷத்தை சொல்கிறது, அதே பகவான் கீதையில் சொல்லுவார். சரி, இப்படி இந்த 39வது ஸ்லோகம் ரொம்ப ஹெவியாக இருக்குது இல்லையா? ஹெவியாக போய் சாப்பிடலாம், கொஞ்சம் பொறுத்துக்கணும். இன்னும் 2 நிமிஷம், இன்னும் ஒரு ஸ்லோகமாகவே ஆரம்பிச்சிடும். சாஸ்திரமே சில வாட்டி இந்த முக்தி மோட்சம் பற்றி இப்படி பலதா சொன்னதுன்னு சொல்லி அது ஹைலைட்டாக சில பேர் எடுத்துக்கிட்டு, அப்போ முக்தியில் கூட வெரைட்டி இருக்கா,
அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட். அதம் அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரி. அதே போல் வியாபாரிக சத்தியம், பிராதிபாரிக சத்தியம், பிராதமன், இப்படி எல்லாம் பேசும்போது அதே மாதிரி சின்ன முக்தி, கொஞ்சம் பெரிய முக்தி, இன்னும் கொஞ்சம் பெரிய முக்தி அப்படி இருக்குமா? அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு கரோமி கர்மேதி நரோ விஜானன் பாத்யோ பவேத் கர்ம பலம் ச போக்தும் விசாரதூதா ஹ்ருதி கர்த்ருதா சேத் கர்மத்ரயம் நஷ்யதி சைவ முக்திஹி. இத்தனை முக்தி கிடையாது என்றார் நம்மளர். ஒரே ஒரு முக்தி தான் இருக்கு, இதுதான் ச ஏவ முக்திஹி. எப்பன்னா எப்போ உன் ஹிருதயத்திலோ மனசுல வந்து இந்த 3 கர்மங்களுடைய பேச்சு, 3 கர்மங்களுடைய கல்பனா, பாவனா, பயம் நீங்கி போயிடுமோ, அந்த நிலைதான் அந்த நாள், அந்த சுப முகூர்த்தம் உனக்கு எப்போ அது ஏற்பட்டுச்சோ, அப்போ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் முகூர்த்தம், மங்களம். அதுதான் முக்தி என்றார். அது எப்படி? லிபரேஷன் అనేది అది నిత్యముక్తి. இன்னொரு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இப்போதைக்கு கர்ம பற்றி எடுத்துக்கிட்டு உனக்கு கர்ம இருக்கேன்னு. இப்போ பாருங்க, முந்தாவது ஸ்லோகத்தை சொன்னது ஜகத்தே இல்லை போய், அப்புறம் இங்கே பண்ணுற ஜீவபாவனை ஜீவனே இல்லை. அப்போது த ஹோல் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா, கரோமி கர்மேதி, நான் பண்ணுறேன், நான் பண்ணணுமா இல்லையா, நீ நைட்டு முடிச்சுக்கணுமா வேண்டாமா, இன்னைக்கு இப்படி ப்ளஃப் பண்ண சொல்லி ஒரே பம்பாட் பண்ணிட்டாரு. சந்தேகமாக இருக்கு. உபவாசம் இருக்கணுமா இல்லை, இந்த மாதிரி எந்த சந்தேகம் வராது. ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்படி புரியலன்னா நான் பண்ணணும் இல்லையா, சிவராத்திரி இன்னைக்கு எப்படி அப்படி. சப்போஸ் நான் இத்தனை வருஷம் அப்படி இருந்தேன், இருந்தால் இருந்துக்கோ, பட் டோன்ட் மேக் இட் as a big issue. நேரம் இதெல்லாம் இன்னைக்கு படித்ததெல்லாம் சிந்தனை பண்ணோம், இது ஏது அதிலே இருந்ததோ, அதுக்கு மிஞ்சி பெரிய தியானம் என்ன, பெரிய ஜபம் என்ன இருக்கேன்னு ஏதோ தோணுதுன்னா நீ இன்னும் ஏந்திருக்கலேன்னு அர்த்தம். கரோமி கர்மேதி நரோ விஜானன்னு, யார் எந்த மனுஷனை வந்து நான் பண்ணுறேன் கர்த்திருவ பாவனா, எப்போ ஜீவனை நெகேட் பண்ணமோ இங்கே யார் இங்கே பண்ணுறதே நான் பண்ணுறேனே பாவனை. கிளியராக சொன்னார் பகவத்கீதையில் பகவான். ஏ அர்ஜுனா, பிரகிருதே கிரியமாணானி கர்மாணி குணை கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. இதுக்கு மேலே என்ன கிளியராக பகவான் சொல்லணும்? பிரகிருதி, ஹியர் த நேச்சர், பிரகிருதி விகிருதி அது சத்தியம் இல்லை, ஒருவேளை இருக்குன்னு வச்சுக்கோ. எல்லா பிரகிருத்திலும் நடக்கிறது. 3 குணங்கள் இருக்காங்க. அந்த 3 குணங்கள்னால எல்லாம் இந்த கர்மங்கள், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த பிரகிருதி. அதில் இருக்கிற 3 குணங்கள்னால ஒருவேளை அந்த பிரகிருதியை அது எல்லாத்துக்கும் ஒருத்தர் ஈஸ்வரனை இருக்கேன்னு நினைச்ச சக்தி அவர் அதெல்லாம் வச்சு பண்ணிக்கிறார். எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு என்ன சம்பந்தம்? அதனால இந்த லோகத்தில் என்ன நடந்தாலும் சரி, குடும்பத்திலாவது உடம்புலாவது என்னாவது எனக்கு சம்பந்தம் இல்லை. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். அனி விட்டு கொடுங்க, எனக்கு வீல் எழுதி கொடுங்க, யூ ஆர் ஃப்ரீ. அதான் முக்தி. இல்லைன்னு பாருங்க எவ்வளோ கேரி பண்ணுறோம். கேரி பண்ணலன்னு எப்படி சடனாக நான் கிளாஸுக்கு வந்தால் ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், வீட்டில் அவங்க புரிஞ்சுக்கல, கவலைப்படாத. அங்கங்கே ஆக்ட் பண்ணோம். அன்றைக்கி ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஆக்டு தான் பண்ணுறோம். ஆக்ட் பண்ணும்போது எவ்வளோ கட்ட கேரக்டர் போடுற வில்லனு கூட மறந்துடல. அவன் நல்லா தான் அந்த வில்லனை வந்து ஹீரோனை திட்டுறார். தர்மராஜனை வந்து யாரும் திட்டும் போது பாரதம்ல தர்மராஜனை வந்து கண்டிக்காமல் இருக்கார். ஏன்னா கதமா தெரியும், நானும் ஆக்ட் பண்ணுறேன், அவனும் ஆக்ட் பண்ணுறான். ஆக்ஷன் தான். ஒய்ஃபுக்கு புரியல, ஹஸ்பண்டுக்கு புரியல, பரவாயில்ல, அங்கே எப்படி இருக்கணும் அப்படி இருங்கோ. ஞானம் வெளியில் காட்டுக்க வேண்டாம், சும்மா ஆக்ட் பண்ணுங்கோ.
ஆக்ட் பண்ணுறதுல நல்லா ஆக்ட் பண்ணுங்கோ, டைரக்டர் சொன்னது போல் ஆக்ட் பண்ணுங்கோ. அந்த டைரக்டர் ஈஸ்வரன் தான் இங்கே இப்படி ட்ராமா நடத்துகிறாரு. ஐ ஆம் நாட், எனக்கு ஒன்றும் கன்சர்ன் கிடையாது. பிரகிருதே கிரியமானானி குர்மை சர்வாணி கர்மஷா. அப்புறம் பிள்ளைகள் இப்படி அப்படி அப்படி இருந்தால் நல்லா இருந்துருக்கணும் நான் நினச்சேன். அப்படி சொன்னது கேட்க மாட்டுறாங்க, இங்கே வாங்குவோம் இங்கே வரமாட்டுறாங்க, கஷ்டப்பட்டு ஏன் நீ எல்லாம் தலைமையில் போட்டு அடிச்சுக்கிறேன்? எவ்ரிதிங் இஸ் கர்த்ருராக்ஞயா பிராப்யதே. பலம் கூட ஒன்றும் கிடையாது, நடக்கிறது ட்ராமா. கர்த்திருவம் போச்சு. இது பழகணும், இது பழகணும். அதனால யார் இப்போ நான் பண்ண அகங்கார விமூட ஆத்மா, இந்த அகங்காரம் நான் பண்ணிதான் ஆகணும். நான் பண்ணுறேன்னு யார் பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? நான் சொல்லலைன்னு யார் சொல்லுவாங்க? இப்போ இது நான் சொல்லலைன்னா பாப்பா எப்படி இவங்களை எல்லாரும் எவ்வளோ நாள் சொல்ல முடியுமோ வாய் பேசும்போது பேசுவேன். நீங்கள் யாரும் வரல, பேசலை. ஸோ என்ன நானே எல்லாரையும் மாற்றிட்டு எல்லாரையும் முக்தி கொடுக்க போகிறேன் நினச்சா? என்னால் உலகம் நாடல்ல நல்ல அகங்காரம் என்ன? நீ எங்கே அகங்காரமே போயின்னு பிளஃப்னு சொன்னதுக்கப்புறம். ஆனால் இந்த விமூட ஆத்மா விசேஷேன முட்டாள், வடகண்ணு முட்டாளை வந்து கர்த்தாகம் இது மன்னியத்தை நினச்சிக்கிறான். அதனால ஞானம் என்ன நினைக்குவாங்க? நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித். விமூடாத்மா அப்படி நினச்சிக்கிட்டான் மன்யத்தை. ஆனால் ஞானி சத்தர்ஷன் கிளாஸுக்கு வந்து பகவத்கீதை அது இதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தா மன்யேத தத்துவவித் பஷ்யன் சுண்வன் புருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் சொபன் ஸ்வசன் பிரலபன் விஷ்ணுன் விக்ருணன் பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறேன். என்ன வந்து இந்திரியார்கேபியா, இந்திரியங்கள் ஏதோ வேலை பண்ணுறது. டோன்ட் இன்வால்வ், 100% டிஸ்கவுண்ட். அதனால இப்படி பண்ணால் பாத்தியா பவேத், கர்ம பலத்தை நீ கிளைம் பண்ணுறவன் ஆயிடுவே. அதுக்கப்புறம் அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ போக்தா ஆயிடுவே. எப்போ அதனால நீங்கள் கர்த்திருவ பாவம் அகங்காரம் உடலைன்னா இந்த சம்சாரம் விடாது. அதனால் வேதாந்தம் எவ்வளோ கேட்டால் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த அகங்கார கர்த்திருவ டூயர்ஷிப்புன்னு குட்டி கொடுக்கறதுக்காக தான் அங்கே ஒரு பக்தி எலிமெண்ட் வச்சுக்கிட்டு எத்யத் கரோமி சகலம் பரஸ்மை நாராயணாயேது சமர்ப்பயாமி ஷம்போ தவாராதனம் ஷம்போ தவாராதனம். இப்போ சொல்லுங்க, எனக்கு நீ நைட்டு சொல்லணும், இப்போ சொல்லுங்க. அப்போது கர்த்திருவ பாவனை விடுறதுக்கு அது வச்சுக்கோ. வேற ஒன்று 100 நாமம் சொல்கிற, 1000 நாமம் சொல்கிற. எங்கே இருக்குது 1000 நாமம்? ஒரு ஆளுக்கு போய் நீங்கள் 1000 பேர் வச்சு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? உங்களை வந்து யாராவது குண்டு இங்கே வா, சொட்டை தலை இங்கே வா, மொட்டை தலை இப்படியெல்லாம் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது பகவான் கூட அப்படி 100 நாமம் ஒருத்தர் பார்ப்போம், அவருக்கு நாமமே இல்லை. இதெல்லாம் பேசிக் லெவல், எல்கேஜி லெவல் பக்தி அறிவு. அதனால நம்மளும் பெருமைப்படணும், ஆனால் கர்வப்படத்துக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று, நமஸ்காரம். எனக்கு எப்படி இந்த மாதிரி கிடைக்குது, நான் எப்படி இதில் என்ன அதிகம் ஈஸ்வருக்கே கொடுத்துருங்க. இந்த சரீரம் கொண்டு நீங்கள் உட்கார வச்சுட்டீங்க, என்ன நான் யாருன்னு புரிஞ்சு வச்சுட்டீங்க. இனிமேல் தன்யோகம் தன்யோகம், நன்றி 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 நன்றி. அதுதான் சிவராத்திரி, அதுதான் பொங்கல், அதுதான் எல்லாமே, அதுதான் நியூ இயர், எவ்ரிதிங். எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான், எல்லா நாளிலும் ஒரே நாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் போக்தம். ஆனால் விசாரதூதா பிருதி கர்த்திருதா சேத், எப்போ இந்த விசாரணை பண்ணி சத்தர்ஷனம் விசாரணை பண்ணி உபனிஷத்தை, அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற இந்த கர்த்திருவ பாவனை தூதா தொடச்சிட்டான், நீக்கிட்டான். பண்றியோ இஃப் யூ டூ சேத் கர்மத்ரயம் நஷ்யதி. 3 கர்மங்களும் உனக்கு சம்பந்தமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கர்த்திருவ பாவ ரஹித ஸ்திதி
கர்ம பந்த பய ரஹித ஸ்திதி அதுதான் முக்தி. அப்போது கர்மம் வந்து என்ன கொஞ்சம் அந்த மூணுத்துனே மறுவாட்டி அடுத்த சத்சங்கத்தில் விவரித்து then we proceed. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Yo Namaha. Hari Om. Hari Om Tat Sat.